நேத்து தான் உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்து வீட்டு வேலைக்கு ஒரு ஆளுக்காரனை கேட்டனே. வந்தியா? ஏமா பாப்பா பாப்பா கூப்பிடுறியா? செலவு வீட்டு வேலைக்கு ஒரு ஆளுக்காரனை கேட்டேன். வெளிக்காட்டுல போய் ஆளு பிடிச்ச இன்னைக்கு. எங்க போய்? வெளிக்காட்டுல வெளிநாடா வெளிக்காடா? வெளிநாடுமா? வெளிநாட்டுல போய் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். நல்ல பையன், அருமையான பையன். அப்படியா? பச்சைல பொறிக்கிட்டு இருந்தான். பச்சைலையா? பேப்பர் பச்சை பேப்பர் பொறிக்கிட்டு இருந்தான் பச்சான்ல. அப்புறம் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்க போறீங்கன்னா கூத்துக்கு போறேன்னு. சரி நானும் வரணும் அப்படின்னா. சரி ஏதாச்சும் கோமாளி போட்டு ஆட தெரியுமா? ஏதோ வந்தா ஒரு பாட்டு பாடி ரசிப்பேடான்னு. சரி என்னை விட்டு பாருனா ஆடாத பாட்டு இல்ல, ஆடாத ஆட்டம் இல்ல அப்படின்னு சொன்னான். சேர்றான்னு சொல்லி வண்டியில ஏத்திட்டு வந்துட்டான். சின்னத்துல நிறுத்திருக்கிறேன். நான் உஷாவை விட்டு விசா வாங்கிட்டு வெளிநாடு போனேன். இப்ப விசாவை விட்டு உஷாவை பார்க்க வந்திருக்கிறேன். புரியுதா? புள்ள அழகா இருந்தா காட்டுன்னேன். புள்ள எப்படி இருக்குது? புள்ள அருமையான புள்ள பாருங்க. கூப்பிட்டு ஆளு கூட பேசுறதுக்கு. ஹாய் ஹாய் பாப்பு. எனக்கு பாப்பா எனக்கு வலுப்பு வந்துடும். அப்படியா? எனக்கு பெண்களையே பிடிக்காதான் ஐயப்புகளுக்கு மாலை போட்டு. சரி இருக்கட்டும். இப்ப ஏற்பட்ட சபைக்கு முன்னாடி ஆமா என் மனைவி நான் சொல்றது கிடையாது, என் மாமனார் தான் வச்சிருக்கிறேன். ஏன் அங்க போய் விட்டுருக்கியா? அவர் வளர்த்தார், அவர் வச்சுக்கிட்டார். சரி நாம வேணும்னா மாமியால வச்சுக்கலாம். அவ்வளவுதான். அவர் வேணுங்க போது நம்ம விட்டுற வேண்டியது. அவரு பெத்த பிள்ளை அவர் வச்சுக்கிட்டார். அடுத்த பிள்ளை தான் அவரு கட்டிட்டு போனார். அந்த பிள்ளை மாமியால நாம வச்சுக்குவோம். சரி குடும்பம் நடந்தா சரி. சரி ஆமா மட்டத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப ஏற்பட்ட சபைக்கு முன்னாடி நல்லா கருங்கருன்னு கருத்து உனக்கு ஏத்த மாதிரி வந்திருக்கிறேன். ஐயோ நான் காலையில எழுந்திருச்சு உடனே நான் ஆவாதம் முடிச்சு மோதிர முடிச்சு நினைச்சேன். ஆனா நான் கடவுளே கரடி மோதிர முடிச்சுக்கிறேன்னு எடுக்குது. அதனால எப்படி புள்ள விடிஞ்சு வரலாம்? தக தகன உள்ள ஒரு குட்டி, வெளியே ஒரு குட்டி. பாப்பா உங்களுக்கு ஏதாவது ரசிக்க தெரியுமா? ரசிக்க தெரியுமாவா? கடவுளே பாப்பா நான் எப்படியாப்பட்டாலும் அடிச்ச வந்த பணம் என்கிட்ட ஆடுறத பார்த்தா பன்னிக்குட்டி கொட்டையில எப்படி உழும்போம் உன்னை கண்டா குஜாலாவா? அந்த பையனுக்கு எப்படி கேக்குதா? எப்படி எனக்கு தானா குஞ்சா எடுத்துருங்க. நல்ல வேலை சார், நல்ல பல்ல காட்டாதரா. நல்ல வேலை சனிடார் லீவா போச்சு. எப்படி எடுத்துருக்கா? இல்ல சனிடார் லீவா போச்சு. இவன் நாளைக்கு ஸ்கூல்ல இருந்தனா டீச்சர் போய் கேட்பான். எப்பறா கேட்டது? அப்படியே எடுத்தான். சரி 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 சரி. அப்படி இருந்தாலும் வீண் வாதம் வேண்டாம். வேண்டாம். நான் வந்து சபைநாடி வந்தேன். ஆமா. நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? என்ன அப்படின்ற விளக்கம். கண்ணா உன் சிரிப்பு ஒருத்தர் சிரிச்சு கட்டுறான்.
என்னுடைய பெயராகப்பட்டது பட்டது ருக்குமணி என்று தெரிந்து கொள்வாய். ருக்குமணி 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 அக்கம் பக்கம் என்ன சத்தம் நீ பாடிய பாடல் பின்னாடி வாசிக்கிறாரு இசை அமைப்பாளர். அவர் வாசிக்கிற இசை எப்படி இருக்குது? எப்படி என் காதுல அப்படியே தேனா வந்து பாயுது. தேனு பாயாது எனக்கு அப்படியே மயக்கமா வருது. நீங்க மயங்கி விழுந்து கூடாது. நாளைக்கு போலீஸ் எங்களை பிடிச்சிட்டு போடும். சரி, இதை நம்பி தான் நான் 1000 ரூபாய் நாளைக்கு அமாவாசை பணம் வர கட்டணும். சரி, 5000 ரூபாய் 4000 தான் முந்தானத்து கொடுத்தேன். இந்த 1000 ரூபாய் கூத்தாடி தான் வாங்கி போய் கொடுக்கலான்னு இருக்கிறேன். நீ மயங்கி விழுந்து அதை திம்னாங்க இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போய் என்ன கேள்வி கேட்கும். மல்லிகை ஸ்டேஷன் என்னுடைய பெயராகப்பட்ட ருக்மணியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவன்? என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை யாரு? யாரு சொல்லவா? சொல்லுங்கம்மா. போதுமா கேமரா எழுதுறா என்ன எழுதுறா அப்புறம்